ஓம் சாந்தி. 15/9/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கர்மம், அக்கர்மம் மற்றும் விகர்மத்தின் ஆழமான இரகசியங்களை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்பொழுது ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுது கர்மம் அக்கர்மமாக ஆகிறது. தூய்மையற்றவர் ஆகும்போது விகர்மமாகிவிடுகிறது. கேள்வி: ஆத்மாவில் கரை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? கரை ஏற்பட்டிருக்கிறது எனில் அதன் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: ஆத்மாவில் கரை ஏற்படுவதற்கான காரணம் விகாரமாகும். தூய்மையை இழப்பதினால்தான் கரை ஏற்படுகிறது. ஒருவேளை இப்பொழுது வரை கரை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதென்றால் அவர்களுக்கு பழைய உலகத்தின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புத்தி குற்றமான செயல்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும். பாபா நினைவில் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகள், இதன் பொருளை புரிந்திருக்கிறீர்கள். ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் ஆத்மாக்களாகிய நாம் இங்கு வசிக்கக்கூடியவர்கள் அல்ல என்ற நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நமது சுய தர்மம் அமைதி ஆகும். நாம் வீட்டில்தான் இருந்தோம். பிறகு இங்கு வந்து நடிப்பை நடிக்கின்றோம். ஏனெனில் சரீரத்தின் மூலம் காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது. காரியங்கள் செய்தால் ஒன்று நல்ல காரியம், மற்றொன்று கெட்ட காரியம் ஆகிறது. ராவண ராஜ்யத்தில் காரியங்கள் அல்லது செயல்கள் கெட்டதாக ஆகிவிடுகின்றன. ராவண ராஜ்யத்தில் அனைவரின் செயல்களும் விகர்மமாக ஆகிவிட்டது. விகர்மம் செய்யாத மனிதர் ஒருவர் கூட இல்லை. சாது சந்நியாசிகள் விகர்மம் செய்ய முடியாது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள், சந்நியாசம் செய்திருக்கிறார்கள். உண்மையில் தூய்மையானவர்கள் என்று யாரை கூற முடியும்? இதை முற்றிலும் அறியாமல் உள்ளனர். நாம் பதீதமானவர்கள் என்றும் தம்மை பற்றி கூறுகின்றனர். பதீத பாவனரை அழைக்கின்றனர். எதுவரை அவர் வரவில்லையோ அதுவரை உலகம் தூய்மையாக ஆக முடியாது. இங்கு இது பதீதமான பழைய உலகமாகும். அதனால்தான் தூய்மையான உலகை நினைவு செய்கின்றனர். தூய்மையான பாவன உலகத்திற்கு செல்லும்போது பதீதமான உலகை யாருமே நினைக்க மாட்டீர்கள். அந்த உலகமே தனிப்பட்டது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகிறதல்லவா? புதிய உலகத்தில் பதீதமானவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. புதிய உலகை படைக்கக்கூடியவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். அவரே பதீத பாவனர், தூய்மையற்றோரை தூய்மையாக்குபவர் ஆவார். அவரது படைப்புகளும் அவசியம் தூய்மையாகத்தான் இருக்க வேண்டும். பதீதத்திலிருந்து பாவனமாகவும் பாவன நிலையிலிருந்து பதீத நிலை என்ற இந்த விஷயம் உலகில் யாருடைய புத்தியிலும் இருக்கவே முடியாது. கல்பத்திற்கும் தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களிலும் சிலர் நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். மாயை ஒரே அடியாக விழுங்கி விடுகிறது. நீங்கள் மகாரதிகள் அல்லவா? மகாரதிகளைத்தான் சொற்பொழிவிற்கு அழைக்கின்றனர். மகாராஜாக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள்தான் முதலில் தூய்மையானவர்களாக பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது இது பதீதமான உலகமாகும். பாவனமான உலகத்தில் பாரதவாசிகள் மட்டுமே இருந்தனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் இரட்டை கிரீடதாரிகளாக சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தீர்கள். மகாரதிகள் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? இந்த ஆன்மீக போதையில் இருந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும். பகவானின் மகா வாக்கியம் என்னவெனில், காமச்சிதையில் அமர்ந்து நீங்கள் கருப்பாகிவிட்டீர்கள். பிறகு ஞான சிதையில் அமரும் பொழுது தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது யாரெல்லாம் புரிய வைக்கிறார்களோ அவர்கள் காமச்சிதையில் அமர முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைத்து தாங்கள் சுயம் காமச்சிதையில் அமர்ந்து விடுபவர்களும் கூட இருக்கின்றனர். இன்று இவ்வாறு புரிய வைக்கின்றனர். நாளை விகாரத்தில் விழுந்து விடுகின்றனர். மாயை மிகவும் திறமையானது. கேட்கவே கேட்காதீர்கள். மற்றவர்களுக்கு புரிய வைப்பவர்கள் சுயம் காமச்சிதையில் அமர்ந்து விடுகின்றனர். பிறகு இவ்வாறு ஏன் நடந்தது என்று பச்சாதாபப்படுகின்றனர்.
இது ஒரு குத்துச்சண்டை அல்லவா? நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. யோக அக்னியின் மூலம் விகாரங்களின் கரைகளை நீக்க வேண்டும். எனது புத்தி குற்றமான செயல்களின் பக்கம் செல்லவில்லைதானே என்று தன்னைத்தான் சோதித்து கொள்ள வேண்டும். 2. நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆன பிறகு ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழுப்பவே கூடாது. விக்ரமத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக எந்த காரியத்தையும் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருந்து தந்தையின் நினைவில் இருந்து செய்ய வேண்டும். வரதானம்: சிரேஷ்டமான மிக உயர்ந்த பாலனை என்ற விதிமுறையின் மூலமாக விருத்தி செய்யக்கூடிய அனைவருடைய வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமானவர் ஆகுக. சிரேஷ்டமான பாலனை அல்லது பராமரிப்பு என்ற விதியின் மூலமாக விருத்தி செய்யக்கூடிய அனைவருடைய வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமானவர் ஆகுக. விளக்கம்: சங்கம யுகமே வாழ்த்துக்கள் மூலமாகவே வளர்ச்சி பெறும் யுகம் ஆகும். பாபா மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலேயே நீங்கள் வளர்ந்து விடுகிறீர்கள். வாழ்த்துக்களாலேயே தான் ஆடுவதும் பாடுவதும் வளர்வதும் பறப்பதுமாக இருக்கிறீர்கள். இந்த வளர்ப்பே அதிசயமானது. குழந்தைகளாகிய நீங்களும் பெரிய மனதுடன், இரக்க மனதுடன் வள்ளலாக ஆகி ஒவ்வொரு நொடியும் ஒருவரை ஒருவர் மிக நல்லது, மிக நல்லது என்றே வாழ்த்துக்களை வழங்கி விடுகிறீர்கள். இதுவே பாலனைக்கான உன்னதமான விதிமுறையாகும். இந்த விதியின் மூலமாகத்தான் அனைவரையும் பராமரிப்பு செய்து கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்த்துக்களுக்கு பாத்திரமாகி விடுவீர்கள். ஸ்லோகன்: தனது சுபாவத்தை சரளமாக்கிக் கொள்ளுங்கள். இது சமாதானத்திற்கான சகஜமான விதி ஆகும். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள கண்ணின் மணிகளாகிய ஷியாமிலிருந்து சுந்தரமாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிரியமான உயிருக்குயிரான குழந்தைகளுக்கு அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். குழந்தைகளாகிய உங்களிடம்தான் மகோன்னதமான தூய்மை என்ற சக்தி உள்ளது. இந்த உன்னதமான சக்தி தான் அக்னியாக வேலை செய்கிறது. ஒரு நொடியில் உலகத்தின் குப்பைகளை பஸ்மம் செய்து விடுகிறது. ஆத்மாவானது முழுமையான தூய்மையின் நிலையிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த நிலையின் உயர்ந்த சங்கல்பத்தினால் ஈடுபாடு என்ற அக்னி கொழுந்து விட்டெறிந்து குப்பைகளை பஸ்மமாக்குகிறது. இதுவே யோக ஜுவாலை ஆகும். இப்போது குழந்தைகளான நீங்கள் இந்த உயர்ந்த சக்தியை செயலில் கொண்டு வாருங்கள். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம்: முயற்சி மற்றும் பிராப்தியினால் அமைக்கப்பட்டுள்ள அனாதியான நாடகம். புருஷார்த்தம் மற்றும் பிராலப்தத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள அனாதி நாடகம். மாதேஸ்வரி கூறுகின்றார், புருஷார்த்தம் மற்றும் பிராலப்தம் அதாவது பலன் 2 விஷயங்கள் ஆகும். புருஷார்த்தம் என்றால் முயற்சி, அதன் மூலமாக விதி அல்லது பாக்கியம் அமைக்கப்படுகிறது. இந்த அனாதி சிருஷ்டியின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. யார் ஆதி சனாதன பாரதவாசிகள் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே மீண்டும் பூஜாரியாக ஆனார்கள். பிறகு அதே பூஜாரிகள் புருஷார்த்தம் செய்து முயற்சி செய்து பூஜைக்குரியவர்கள் ஆகிவிடுவார்கள். இந்த இறங்குவது மற்றும் ஏறுவது என்ற அனாதி நாடகத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர் கேட்கின்றார், மாதேஸ்வரி அவர்களே, எனக்கும் கூட இந்த கேள்வி எழுகிறது. இந்த நாடகம் இதுபோல அமைக்கப்பட்டுள்ளது என்றால் பிறகு ஒருவேளை ஏற வேண்டும் என்று இருந்தது என்றால் தாங்களாகவே ஏறிவிடுவார்களே. பிறகு புருஷார்த்தம் செய்வதற்கான பயன் என்னதான் ஆகிறது? யார் ஏறுகிறார்களோ அவர்கள் பிறகும் விழத்தான் போகிறார்கள் என்றால் பிறகு இவ்வளவு புருஷார்த்தத்தை தான் எதற்காக செய்ய வேண்டும்? மாதேஸ்வரி, இந்த நாடகம் மிகவும் சரியாக ரிப்பீட் ஆகிறது.
திரும்ப திரும்ப அவ்வாறே நடைபெறுகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படியானால் ஆல்மைட்டியான சர்வசக்திமான் பரமாத்மா சதா இப்பேற்பட்ட விளையாட்டை பார்த்து தான் களைப்பொன்றும் அடைவதில்லையே? எப்படி 4 பருவ காலங்களில் குளிர்காலம், வெப்பகாலம் ஆகியவை இருக்கிறதோ அதற்கு வித்தியாசம் இருக்குமோ, அதே போல இந்த நாடகத்தில் வித்தியாசம் ஏற்படாதா? மாதேஸ்வரி அவர்களின் பதில்: அதுதான் மிகச் சரியாக ரிப்பீட் ஆகிறது, மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது என்பதே இந்த நாடகத்தின் சிறப்பு அம்சம் ஆகும். மேலும் இந்த நாடகத்தில் இன்னும் மற்ற சிறப்புகளும் உள்ளன. ரிப்பீட் ஆகி கொண்டிருந்தாலும் கூட தினமும் அது புதியதாகவே படுகிறது. முதலிலோ நமக்கு கூட இந்த கல்வி இருக்கவில்லை. ஆனால் ஞானம் கிடைத்த பிறகு எது எது வினாடிக்கு வினாடி நடக்கிறதோ மிகச் சரியாக முந்தைய கல்பத்தின் உடையது போலவே நடக்கிறது என்றாலும் கூட நீங்கள் அதை சாட்சி நிலையில் இருந்து பார்வையாளராக இருந்து பார்க்கும் பொழுது நித்தியமும் புதியது போலவே அதை நினைப்பீர்கள். இப்பொழுது சுகம் துக்கம் இரண்டினுடைய அறிமுகம் கிடைத்துவிட்டது. எனவே எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆகத்தான் போகிறோம் என்றால் எதற்காக படிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, பிறகோ இப்படி கூட நினைக்கலாம் அல்லவா? உணவு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் தானாகவே கிடைக்கும். பிறகு இவ்வளவு உழைப்பு செய்து எதற்காகத்தான் சம்பாதிக்க வேண்டும்? அதே போல இப்பொழுது முன்னேறும் கலையின் நேரம் வந்துள்ளது என்பதை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே தேவதை குடும்பம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. பிறகு ஏன் நாம் இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு விடக்கூடாது? இப்படி பாருங்கள். இப்பொழுது யாராவது நீதிபதியாக விரும்புகிறார் என்றால் முயற்சி செய்தால்தானே அந்த பட்டத்தை பெற முடியும் அல்லவா? அதில் ஃபெயிலாகி விட்டார், தோற்றுவிட்டார் என்றால் உழைப்பே வீணாக போய்விடுகிறது. ஆனால் இந்த அழிவற்ற ஞானத்தில் பிறகு இதுபோல ஏற்படாது. இந்த அழிவற்ற ஞானத்தின் அழிவு சிறிதளவும் ஏற்படாது. சரி, அப்படியே அந்த அளவிற்கு முயற்சி செய்யாமல் தெய்வீகமான ராயல் குடும்பத்திலே வராவிட்டாலும் கூட ஒருவேளை குறைவான முயற்சி செய்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த சத்யுகத்தின் தெய்வீகமான பிரஜையில் ஒருவராக வர முடியும். ஆனால் முயற்சி செய்வது மிகவும் அவசியம் ஆகும். ஏனெனில் முயற்சியின் மூலம்தான் பலன், அதாவது விதி என்பது அமைக்கப்படும். எனவே புருஷார்த்தத்திற்குத்தான் நன்றி என்று பாடப்பட்டுள்ளது. இந்த ஈஸ்வரிய ஞானம், இறை ஞானம் என்பது அனைத்து மனித ஆத்மாக்களுக்காகவும் உள்ளது. முதலில் ஒரு முக்கியமான பாயிண்ட் தங்களுடைய சிந்தனையில் அவசியம் வைத்திருக்க வேண்டும். இந்த மனித சிருஷ்டி என்ற விருட்சத்தின் விதை ரூபமாக பரமாத்மா இருக்கிறார் என்றால் அந்த பரமாத்மா மூலமாக பிராப்தியாகி கொண்டிருக்கும் ஞானம் அனைத்து மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். அனைத்து தர்மத்தினருக்கும் இந்த ஞானம் பெறுவதற்கான உரிமை உள்ளது. ஒவ்வொரு தர்மத்தின் ஞானம் அவரவர்களுடையதாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சாஸ்திரமும் தனித்தனியாக உள்ளது. ஒவ்வொருவருடைய வழியும் தனித்தனியாக உள்ளது. ஒவ்வொருவருடைய சமஸ்காரமும் தனித்தனியாக உள்ளது என்றாலும் கூட இந்த ஞானம் அனைவருக்காகவும் உள்ளது. அவர்களால் இந்த ஞானத்தை பெற முடியவில்லை, நமது குடும்பத்தில் வரவில்லை என்றாலும் கூட அனைவரின் தந்தையான காரணத்தினால் அவருடன் யோகம் அல்லது நினைவின் மூலம் தொடர்பு கொள்வதால் பிறகு அவசியம் தூய்மையாக ஆகிவிடுவார்கள். இந்த தூய்மையின் காரணமாக தங்களுடைய பிரிவிலே அவசியம் பதவி பெறுவார்கள். ஏனெனில் யோகத்தையோ அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எங்களுக்கு கூட முக்தி வேண்டும் என்று நிறைய மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான சக்தி கூட இந்த யோகத்தின் மூலமாக கிடைக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.